வணக்கம் நண்பர்களே! தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு அருமையான சினிமா தகவல் வீடியோ. தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடிய 3 படங்களைப் பற்றி தான் இப்போ பார்க்க போறோம். இப்பல்லாம் 1 வாரம் ஓடினாலே அது பெரிய ஹிட் படம் சொல்றாங்க. ஆனா, இப்போ நாம சொல்றது 800 நாட்களுக்கும் மேலா ஓடிய படங்கள். சினிமா வரலாற்றில் காலச்சுவடு விட்ட இந்த படங்களைப் பற்றி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 3வது இடத்தில் இருப்பது கரகாட்டக்காரன். ஒரு கிராமத்து காதல், கலாச்சாரம், கரகாட்டம் கலந்த படம். ராமராஜன் மற்றும் கனகா அன்பும் சின்ன சண்டையும் கலந்த கெமிஸ்ட்ரி. செந்தில், கவுண்டமணி காமெடி. இன்று வரை இவர்கள் காமெடி டயலாக் பிரபலமாக உள்ளது. இளையராஜா இசை இந்த மொத்த படத்தையும் சேர்ந்து தாங்கி பிடித்தது. அண்ணே, அம்மா உன்னை சும்மா சேண்டுது. அம்மா பாத்துக்கிற பொண்ணு யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ யார் கூட சேர்ந்து கரகாட்ட ஆடணும்னு நினைச்சியோ அதே காமாட்சி தானே? அதே காமாட்சியா? ஆமாண்ணே. நம்ம காமாட்சியா? ஆமாடா. நீ போன உடனே என் தம்பி வந்தா அவங்கிட்டே பேசி முடிவு பண்ணிட்டானே. எம்மா எம்மா எம்மா. 2வது இடத்தில் இருப்பது சந்திரமுகி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த படம் 890 நாட்கள் வரை ஓடிச்சு. மலையாள மூவியை தழுவி எடுக்கப்பட்டாலும் அதிக நாட்கள் ஓடிய படங்களில் 2வது இடத்தில் உள்ளது. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் மட்டும் இல்ல, பீப்பிள்ஸ் கலெக்ஷன்லும் டாப் ரேங்க். அத்தனை மந்திரவாதிகளையும் கூட்டிட்டு வந்து 60 நாள் பூஜை செஞ்சு சந்திரமுகி அச்சிய ஒரு பானையில போட்டு கடபந்தனம் செஞ்சுட்டார். அத அரண்மனையில தெற்கே இருக்கிற ஒரு அறைக்குள்ள பூச்சி வச்சுட்டார். கொஞ்ச நாள்லயே ராஜாவும் காலமாயிட்டார். ஆனா இன்னும் அந்த சந்திரமுகியோட ஆவி ராஜாவை பழிவாங்க அந்த அறைக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும், அதே அறைக்குள்ள ஒரு பெரிய ராஜநாகம் இருக்கிறதாகவும் அந்த காலத்திலிருந்து சொல்றாங்க. இதுதான் முதலிடத்தில் இருப்பது. ஹரிதாஸ் 1944ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். இளங்கோவன் உரையாடல் எழுத, சுந்தரராவ் நட்கர்னி இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம். கே. தியாகராஜ பாகவதர், என். எஸ். கிருஷ்ணன் மற்றும் பலரும் நடித்திருந்தனர். இப்படம் 10 லட்சம் ரூபாய் வசூலித்து சாதனை படைத்தது. இந்திய சினிமா வரலாற்றிலேயே இது ஒரு பெரும் சாதனை. 900 நாட்கள் வரை சில இடங்களில் ஓடிச்சு. அந்த காலத்துலதான் திரையரங்கம் இருந்த ஒவ்வொரு ஊர்லயும் இந்த படம் ஓடாத இடம் என்னவே இல்லை. இசை, கதையும் மக்களின் நெஞ்சில் பதிந்தது. இதுதான் தமிழ் சினிமாவின் நீண்ட ஓட்டத்திற்கான திரைப்படம். இந்த 3 படங்களும் தமிழ் சினிமாவின் பெருமைகள். இன்னைக்கு நிறைய பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் படங்கள் வந்தாலும் இந்த மாதிரி அதிக நாட்கள் ஓடின படம் ரொம்பவே அரிது. உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணத மறக்காதீங்க.